பிறகு ஒரு பெண் கேட்டால், எங்களிடம் இன்பம் துன்பம் பற்றி பேசுங்கள் என்று. பெண்கள் கேள்வி கேட்கிறதா சில தலைப்புகள் ஜிப்ரான் இதுல டிசைன் பண்ணியிருக்காரு. அது எல்லாமே ரொம்ப இன்டென்ஸா இந்த வாழ்க்கையோட தாற்பயங்கள் எல்லாம் சொல்ற கருத்துக்கள்லாம் அந்த தலைப்புக்குள்ள வச்சிருக்காரு. ஏன் அப்படி டிசைன் பண்ணாருன்னு தெரியல. ஒண்ணு இந்த இன்பமும் துன்பமுமா, இன்னொன்னு வலிகள் பற்றி பேசுங்கள் அப்படின்னு ஒரு பெண் கேட்டிருப்பா. தென் உணர்ச்சி உணர்ச்சி மற்றும் அறிவு பத்தி பேசுங்க அப்படின்னு. தென் பிரார்த்தனை பத்தி பேசுங்க அப்படின்னு தலைப்பு இருக்கும். இதெல்லாம் பெண்கள் கேள்வி கேட்கிறதா டிசைன் பண்ணியிருப்பாரு. சரி, பார்க்கலாம். உங்கள் துன்பத்தின் முகத்திரையை விளக்குவதுதான் இன்பம். ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட சொன்னா உங்களுக்கு நல்லா புரியும். நம்ம லைஃப்ல நம்ம எல்லாருமே என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா, நம்ம இன்பம்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம்ல, அது ட்ரூ ஹாப்பினஸே இல்லை. துன்பத்தோட முடிவை தான் நம்ம இன்பம்னு நினைச்சுக்கிறோம். ஓகே, ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ நீங்க ஒரு வெயில்ல எங்கேயோ டிராவல் போயிட்டு வரீங்க. ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல செம்ம கசகசன்னு இடிச்சுக்கிட்டு அடிச்சு பிடிச்சிட்டு ஒரு நல்ல வெயில் டைம், இந்த சித்திரை அக்னி நட்சத்திரம்லாம் இருக்குமோன்னு அந்த மாதிரி ஒரு வெயில் டைம்ல நீங்க டிராவல் பண்றீங்க. உங்க வாட்டர் பாட்டில் முடிஞ்சிருச்சு. செம்மையா உங்களுக்கு தண்ணி தாகம் எடுக்குது. பக்கத்துல இருக்கவா கிட்ட கூட தண்ணி இல்லை. ஒரு சொட்டு தண்ணி உங்க வாயில படாதான்னு கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் டிராவலுக்கு அப்புறமா ஒன்ஸ் யூ ரீச் யுவர் ஹோம், கடகடன்னு போய் ஒரு சொம்புல தண்ணி பிடிச்சி அந்த தண்ணி அப்படியே மடக்கு மடக்கு அப்படின்னு குடிக்கிறீங்க. குடிச்சு முடிச்சோன்னா உங்களுக்கு அப்பாடா அப்படின்னு ஒரு ஒரு நிறைவு கிடைக்கும். அப்படியே சோஃபால கம்முன்னு ஏசி போட்டு உட்காருவீங்கல்ல. உங்க லைஃப்ல இதுக்கு முன்னாடி நீங்க தண்ணியே குடிச்சது இல்லையா? சொல்லுங்க. டெய்லி பேசிஸ்ல தண்ணி குடிக்கிறீங்க, கரெக்டா? ஆனா அன்னைக்கு அந்த நிமிஷம் அந்த தண்ணியே உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பினஸ் கொடுத்தது, சொல்லுங்க. ஏன்னா அந்த டர்ஸ்ட், அந்த உங்களுக்கு தாகம் அப்படிங்கிற அந்த துன்பத்தை முடிச்சு வச்சிருக்கு ஒரு விஷயம். அதை தான் நீங்க இன்பம்னு நினைச்சுக்கிறீங்க. நோபடி இன் திஸ் வேர்ல்ட் இஸ் எக்ஸ்பீரியன்சிங் வாட் த ரியல் ஹாப்பினஸ் இஸ். எல்லாருமே நம்மளோட பெயின் எண்ட் ஆகிற மொமெண்ட்டை, நம்ம பெயின் நம்மளை விட்டு போற மொமெண்ட்டை இன்பம்னு நினைச்சுக்கிறோம். நீங்க உங்களோட லைஃப்ல எல்லாத்துலயுமே அப்ளை பண்ணி பாருங்களேன். இதுதான் கலீல் சொல்றாரு. உங்கள் துன்பத்தின் முகத்திரையை விளக்குவதுதான் இன்பம். கான்ஸ்டன்டா துன்பம் தான் இருந்துட்டு இருக்கு. அதோட ஸ்கிரீன் அப்படி விளக்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் இன்பம் தெரியுது. நீங்க அதை இன்பம் அப்படின்னு நினைச்சுக்கிறீங்க. அவ்வளவுதான். ரியலான இன்பம் என்னங்கிறது அதுதான் வீடு பேரு.